வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது SASU-ண்ட ஸ்பெசிஃபிசிட்டியை பற்றி. SASU ஒரு 18 வயதுக்கு கூடினால் திறக்கலாம், அல்லாட்டிக்கு ஒரு கம்பெனியே அசோசியாவாக போட்டு திறக்கலாம். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்டு நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி கம்பெனியை நடத்தினீங்கன்னா உங்களோட கம்பெனி நட்டத்தில் போனாலும் அரசாங்கம் உங்களோட தனி சொத்துக்களை பறிக்கலாது. உங்களுக்கு ஷிஃப்ரோ d'affaires ஒரு லிமிட்டுக்கான இருக்கணும், அப்படி ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் சம்பாதிக்கலாம் SASU-ல. அப்போது நீங்கள் €1 போட்டு கூடி தொடங்கலாம். இல்லாட்டிக்கு ஏதாவது பொருட்கள் கம்பெனியில் போட்டு தொடங்க போகிறீங்கன்னா அந்த பொருள் 30,000க்குள்ளே இருக்கணும், இல்லாட்டிக்கு உங்களோட கேபிட்டல்ல இருந்து 50% இருக்கணும். அதை விட கூடிச்செண்டா நீங்கள் கொமிசாரோஸா போட்ட ஒரு ரிப்போர்ட் எடுக்க வேண்டும். தேவையா நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்தும் உங்களோட வருமானத்தை பொறுத்தும் தேவையா இல்லாமையும் எடுக்கலாம், வருஷத்துக்கும் கட்டலாம், மாதத்துக்கும் கட்டலாம். ஏன் SASU நிறைய பேர் திறக்கிறவியல்ண்டா ஒன்றில் அவியல் ஷோமாஷில் இருப்பினும், அல்லாட்டிக்கு அவியலுக்கு வேறு விதமாக ஏதோ ஒரு சேலரி இருக்குது, இல்லாட்டிக்கு அவியலுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருதுன்ற அர்த்தம். என்னென்னா SASU திறந்துட்டு சேலரி போடுறது புத்திசாலித்தனம் இல்லை. என்னென்னா நீங்கள் அசிமிலே சேலரியே, அதால் நீங்கள் 65% 70% கோச்சிசேஷன் கட்டுவீங்கள். அதனால் கூட SASU எடுக்கிறார்கள் நிறைய பேர் சேலரி போடுறே இல்லை. நீங்கள் சேலரி போடாட்டிக்கு நீங்கள் ஒன்றுமே கட்டவும் தேவையில்லை, கோச்சிசேஷன் மினிமம் அப்படி ஒன்றும் கட்டுறே இல்லை. அப்போ நீங்கள் சேலரி எடுக்காட்டிக்கு 0 கோச்சிசேஷன் அப்பயே. அம்போவை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்பெனி வருமானத்துக்கு ES மூலம் டாக்ஸை கட்டலாம். அப்படின்றக்க 42,500 லாபம் மட்டுக்கும் நீங்கள் 15% கட்டுவீங்கள், அதுக்கு பிறகு 25% கட்டுவீங்கள். அல்லாட்டிக்கு நீங்கள் அம்போஷோல ரெவென்யூலையும் நீங்கள் டாக்ஸை கட்டலாம். ஆனால் நீங்கள் ஷோமாஷில் இருந்தீங்களா நீங்கள் அம்போஷோல ரெவென்யூவில் டிக்ளேர் பண்ணினா உங்களுக்கு ஷோமாஷை நிப்பாட்டுவாங்க, இல்லாட்டி குறைப்பாங்க. உங்களோட கம்பெனி டாக்ஸை ES மூலம் கட்டியிருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற லாபத்தை உங்களோட கைக்கு எடுக்கிறதுக்கு திருப்பியும் டாக்ஸ் கட்ட வேணும். ஒன்றில் நீங்கள் 30% கட்டி எடுத்துக்கொள்ளலாம், அல்லாட்டிக்கு உங்களுக்கு அம்போஷோல ரெவென்யூவில் டிக்ளேர் பண்ணி எடுக்கலாம். மற்றது ஒப்ளிகேஷன் சொல்லிக்க நீங்கள் சேஃபு கட்ட வேணும். சேவையாவு நீங்கள் நிறைய சம்பாதிச்சிங்களாலும் கட்ட வேணும். கொண்டாபிலிட்டி கட்டாயம் செய்ய வேணும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பிலோன் செய்ய வேணும். பிலோன் செஞ்ச பிறகு 6 மாதத்துக்குள்ளே அதை அப்ரூவே பண்ணி 1 மாதத்துக்குள்ளே அதை டெப்போசே பண்ண வேணும் ஓ கிராஃப் டு ட்ரிபியூனல் டு காமர்ஸ். இது ஒரு லீகல் ப்ராசஸ், கட்டாயம் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.